இந்த கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிக்க விரும்புறேன். அதாவது இந்த உலகத்துல நீங்க யாரை ரொம்ப நம்புறீங்களோ, யாரு மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கீங்களோ, அவங்க தான் உங்க முதுகுல குத்துவாங்க. இதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. சரி, நேரடியா இந்த கதைக்குள்ள போலாம். இந்த கதையோட எண்டுல இந்த விஷயத்த நீங்க புரிஞ்சுக்குவீங்க. இந்த சம்பவம் நடந்தது யூபி ஸ்டேட்ல கான்பூர் சிட்டி அப்படிங்கிற பகுதியில பாராடு அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது. இந்த ஏரியாவில இருந்த ரெண்டு நபர்கள், அவங்க பேரு முன்னாலால் குப்தா, இவருக்கு 62 வயசு. இவருடைய மனைவி பெயர் ராஜ் தேவி, இவங்களுக்கு 58 வயசு. இவங்களுக்கு நிறைய சொத்துக்கள்லாம் இருக்குது. ஒரு பிரச்சனையும் இல்லை. இவர் இப்ப ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. ஒரு ஃபேக்டரியில ஒர்க் பண்ணவர் இவர். இவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் பேரு அனூப், இவருக்கு 30 வயசு. பொண்ணு பேரு கோமல் அகான்சா, இவங்களுக்கு 25 வயசு. ரொம்பவே அழகான, ரொம்ப நல்ல குடும்பம், ரொம்ப அன்பான குடும்பமும் கூட. ஸோ இப்படி இந்த குடும்பம் போயிட்டு இருக்கும்போது சரியா ஜூலை 3, 2022 அன்னைக்கு எப்போதுமே இவங்க குடும்பமா ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவாங்க. எந்த வேலையா இருந்தாலும் அந்த சாப்பாடு வேலையை மட்டும் இவங்க மிஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி அன்னைக்கு நைட்டு எல்லாம் சாப்பிட்டாங்க. 9 மணிக்கு சாப்பிட்டவங்க 10 மணி வரையும் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க தூங்குற ரூமுக்கு போனாங்க. அந்த வீட்டுல கீழே ஒரு ரூம்ல அப்பா அம்மா தூங்குவாங்க, தங்கச்சிக்கு ஒரு தனி ரூம். அண்ணன் அனூப் அந்த வீட்டோட மாடியில ஒரு ரூம் இருக்கு, அண்ணனுக்குன்னு ஒரு தனி ரூம், அங்க தூங்குவாரு. அப்படி எல்லாருமே தூங்க போய் சரியா நைட்டு 2 மணிக்கு அண்ணனோட ரூமுக்கு வெளியில தங்கச்சி அந்த கதவை பலமா தட்டிட்டே அழுகிற குரல் கேக்குது. என்னடா இந்த நேரத்துல தங்கச்சி இப்படி தட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு அனூப் வேகம் வந்து திறக்கும் போது அவர் பார்த்த காட்சி அனூப்போட இதயத்தையே நொறுங்க செஞ்சுது. என்னன்னா, ஆசையா வளர்த்த அந்த தங்கச்சியோட உடம்புல அவ்வளோ ரத்த காயங்களோட ரத்தம் சொட்ட சொட்ட நின்றுட்டு இருக்காங்க. பதறி போய் என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி இவர் கேட்கிறாரு. அவங்க அழுதுகிட்டே சொல்றாங்க, அம்மாவையும் அப்பாவையும் ஒரு 3 திருடங்க வந்து கொலை பண்ணிட்டாங்க, அவங்களுடைய முகத்தெல்லாம் துணியால கட்டி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவலை சொல்லிட்டே மயக்கப்பட்டு கீழே விழுகிறாங்க. பதறி அடிச்ச அனூப் அங்கிருந்து வேகமா ஓடி போய் கீழே பாக்குறாரு. அப்போ தங்கச்சி சொன்னது உண்மை. ரொம்ப கொடூரமா கழுத்தறுக்கப்பட்டு அம்மாவும் அப்பாவும் கீழே ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க. இதை பார்த்து அலறி அடிச்ச அனூப் கத்துன கத்துல அந்த தெருவில் இருந்த அத்தனை ஜனங்கள் அங்கே கூடி போயிட்டாங்க. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் போகுது. சரியா 3:30 மணிக்கு போலீஸ் டீம் அங்கே வர்றாங்க. வந்து அவங்க செக் பண்ணும்போது முன்னாலும் உங்க மனைவி இறந்துட்டாங்க அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சு அவங்க 2 பேரும் பாடியையும் அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அட்டாப்சிக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்குள்ள ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்து அங்கே இருக்கிற எல்லா தடயங்களும் சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு பக்கம் ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட் இதை சேகரிச்சுட்டு இருக்கும் பொழுது போலீஸ் தரப்புல இருந்து இங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. முதல்ல அனூப் கிட்ட போய் அவங்க விசாரிக்கிறாங்க. அனூப் சொல்றாரு, நாங்கள் ஃபேமிலியாவுக்கு வந்து 9 மணிக்கு சாப்பிட்டோம், 10 மணி வரையும் பேசிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் அவங்கவுங்க அவங்க ரூம்ல போய் தூங்க போயிட்டோம். அப்போ 2 மணிக்கு வந்து தங்கச்சி எழுப்புனாங்க அப்படிங்கிற எல்லா தகவலையும் சொன்னதுக்கு அப்புறம், சரி இந்த சம்பவத்துல உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது தான் அனூப்